11.2 அதில் முதல் கணக்கு. 3 சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறை சார்பு காண்க. தலைகளின் எண்ணிக்கை முதல்ல 3 நாணயங்கள்ங்கிறதுனால நமக்கு அந்த சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூறு வழின்னு சொல்லுவோம், எஸ் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2 நாணயமாக தெரியும்ல, ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி, இதானே 4 வரும். 2 நாணயங்கிறப்ப 4 கூறுவழி இதுதானே வரும். இதே போல் இன்னொரு தடவை எழுதிங்க, ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி. இப்போ இதில் முதல் வரிசையில் எல்லாத்துலேயும் ஒரு ஹெச் சேர்த்துங்க, ரெண்டாவது வரிசையில் எல்லாத்துலேயும் ஒரு டியை சேர்த்துங்க. இதுதான் 3 நாணயத்தை நம்ம சுண்டும் போது கிடைக்கக்கூடிய கூறுவழி எஸ். இதுன்னா என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? மொத்தம் எத்தனை இருக்குது? 8. என் ஆஃப் எஸ், அதாவது என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது, இப்போ நாணயங்கள் 3 தடவை சுண்டும் பொழுது நமக்கு எது மட்டும்தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தலைகளின் எண்ணிக்கை. அந்த தலைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸோட மதிப்பு என்னென்ன வரும் அப்படின்னா, நமக்கு தலையே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு தலை கிடைக்கலாம், அல்லது 2 தலை கிடைக்கலாம், அல்லது 3 தலை கிடைக்கலாம். 3 தான், அதுக்கு மேலே வராது. ஏன்னா மொத்தமே 3 நாணயம் தானே. அப்போ நமக்கு இதை வச்சுக்கிட்டு முதல்ல இதனுடைய நிகழ்தகவுகளை முதல்ல கண்டுபிடிச்சிப்போம். அதாவது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல 0வை எடுத்துக்கிறோம். இந்த 0வை எடுத்துக்கிட்டால் என்னன்னா, 0னா என்ன அர்த்தம்னா தலையே இல்லைன்னு அர்த்தம். தலையே இல்லை அப்படின்னா இதில் எது தலையே இல்லாத உறுப்புன்னு பாருங்கள். அப்படி பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது இந்த 1ல் மட்டும்தான் தலையே இல்லை. அப்போ நமக்கு இருக்கிறது 1. அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இது 1ன்னா என்ன அர்த்தம்னா ஒரு தலை இருக்கிறது, ஒரு தலை இருக்கணும். 1 2 1 இருக்கு, மொத்தம் 3 இருக்கு. அடுத்தது 2 தலைகள். 2 தலை எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1 2 3, 2 தலைகள் இருக்கக்கூடியது. இதுலேயும் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 3 தலைகள் கிடைக்கிறது. 3 தலைகள் எது இருக்குன்னு பாருங்கள். ஒன்று தான் மிச்சம் இருக்குது, அது மட்டும்தான் வரும். இப்போ இதை நிகழ்தகவுன்னு எழுதும்போது பை இந்த மொத்தம் என் ஆஃப் எஸ் இருக்குல்ல, அதை எடுத்து எழுதிக்கணும். 1/8 3/8 3/8 1/8. இதை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒரு அட்டவணையாக எடுத்துக்கிட்டு அதில் எழுத போகிறோம். ஏன்னா கணக்கில் அதானே கேட்டிருக்காங்க, நிகழ்தகவு நிறை சார்பு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நிகழ்தகவு முதல்ல எக்ஸோட மதிப்பு என்னென்னா நம்ம சொல்லியிருக்கோம், 0 1 2 3, அப்புறம் இதனுடைய கூடுதல். இப்போ நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இங்கே நமக்கு தேவையில்லை. இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது நிகழ்தகவு நிறை சார்பு மட்டும்தான். அது என்ன நிகழ்தகவு நிறை சார்பு? 0ங்கிறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப 1/8. அதனால் அந்த 1/8 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப 3/8, 2ங்கிறப்பையும் 3/8 தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்பையும் 3/8, 2ங்கிறப்பையும் 3/8, அப்புறம் கடைசியாக என்ன இருக்குது? 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3க்கு என்ன வருது? 1/8. அதையும் எழுதிடுறோம். 3 அப்படிங்கிறப்ப 1/8. இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா
மீசியமாக வந்து எல்லாமே 1 தான், 8 தான் இருக்குது இல்லையா? அதனால் மேலே இருக்கிறத மட்டும் கூட்டினா போதும். மேலே இருக்கிறத கூட்டினா என்ன வரும்? 3 3 6, 6 1 7, 7 1 8. 8/8 என்ன வரும்? 1. 1 தான் எல்லா கணக்குக்குமே வரும். நிகழ்தகவு நிறை சார்பு எல்லா கணக்குக்கும் 1 தான் வரும். நடுப்புற அந்த நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கைன்னு இருக்குல்ல, அது ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த 1, 3, இந்த 3, இந்த 1, இதனுடைய கூடுதல் 8. அதாவது சைபருங்கிறப்ப எத்தனை உறுப்பு வருது? 1. 1ங்கிறப்ப 3 உறுப்பு வருது. 2ங்கிறப்ப 3 உறுப்பு. 3ங்கிறப்ப எத்தனை வருது? ஒரு உறுப்பு தான் வருது. இப்போ கூடுதல் 8 வருது இல்லையா? அந்த 8 தான் ஒன்றுக்கும் கீழே எழுதும். 1/8, 3/8, 3/8, 1/8. இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1 வரும். ஓகே. பயிற்சி 11.2ல் 2வது கணக்கு. ஒரு அறுபக்க பகடை, 6 பக்கம் இருக்கக்கூடிய பகடையில் ஒரு பக்கத்தில் எண் 1 இருக்குது, 2 பக்கங்களில் எண் 3 இருக்குது, மீதி இருக்கிற பக்கங்களில் எண் 5 இருக்குது. பகடை 2 தடவை வீசுகிறோம். இருமுறை வீசப்பட்ட போது மொத்த எண்ணிக்கை எக்ஸ்ன்னு குறிக்கிறோம். மொத்த எண்ணிக்கை எக்ஸ். இப்போ இதுக்கு வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நிகழ்தகவு நிறை சார்பு, குவிவு பரவல் சார்பு, அதுக்கப்புறமா P of 4 ≤ x <10, அப்புறம் கடைசியாக P of x ≥ 6. இந்த 4 சப்டிவிஷன் இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு 6 பக்கம் இருக்கக்கூடிய பகடையில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அட்டவணை ஒன்று போட்டுருவோம். ஒரு டேபிள் போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பகடையில் ஒரு பக்கத்துக்கு 1ன்னு இருக்குது, 2 பக்கங்களில் என்ன இருக்குது? எண் 3 இருக்குது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பக்கங்களில் எண் 5 இருக்குது. அதாவது மீதி என்ன எத்தனை பக்கம்? 3 பக்கம் இருக்குது. மொத்தம் 6 பக்கம் இல்லையா? ஒரு பக்கத்தில் 1, 2 பக்கத்தில் 3, மீதி இருக்கிற 3 பக்கத்தில் 5 இருக்குது. இதே இதுதான் இந்த பக்கம். 1 3 3 3 5. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதை அப்படியே கூட்டி கூட்டி எழுத போகிறோம். ஏற்கனவே போட்டிருப்போம் அந்த மாடல் கணக்கு. 1 1 2, 1 3 4, 1 3 4, 1 5 6. இதே மாதிரி இந்த டேபிளை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடுறோம். 2 பகடை என்பதால் n(s) நமக்கு தெரியும். ஒரு பகடைன்னா 6 வரும், 2 பகடைன்னா 36 n(s). ரைட், அட்டவணையை பூர்த்தி பண்ணியாச்சு. இப்போ இதில் P of x = 2. ஏன்னா இந்த உள்ளார இருக்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த உள்ளார இருக்கிற இந்த நம்பரை மட்டும் பார்க்கணும். முதல் வரிசையை விட்டுடுங்க, இந்த வரிசையை விட்டுடுங்க. மீதி இருக்கிறதுல என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தா 2 4 6 8 10ன்னு இருக்குது. அதை தான் இங்கே எழுதிக்கிறோம். P of x = 2 4 6 8 10. x = 2ன்னா 2ல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2ல் எத்தனை இருக்குன்னு இதுக்குள்ளே தான் பார்க்கணும். இந்த கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் எண்களை எண்ணி பார்க்கணும். 2ங்கிறது எத்தனை தடவை வந்திருக்குன்னா ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ நிகழ்தகவு என்னென்னா 1/36. n(s) 36. அடுத்தது 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 எத்தனை தடவை வந்திருக்குன்னா 4ங்கிறது இது 1 இது 1, ஏன்னா நம்ம ரவுண்ட் பண்ணி காமிச்சிடும். 4 இப்போ 1 2 3 4 4 தடவை வந்துடுச்சு. 4/36. அடுத்தது 6 எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. 6ங்கிறது மொத்தம் எத்தனை வந்திருக்குன்னா 10 வந்துருக்கு. அதனால் 10/36. அடுத்தது 8. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 8 மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. 12/36. அடுத்தது 10 எத்தனை இருக்குது? 3 3 3 மொத்தம் 9 இருக்குது. அப்போ 9/36.
9/36. இந்த அட்டவணையை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 நிகழ்தகவு நிறை சார்பு. எக்ஸோட மதிப்பு என்னென்ன? 2, 4, 6, 8, 10, அப்புறம் இதனுடைய கூடுதல். P of x is equal to xனா என்னென்னா இங்கே கண்டுபிடிச்சி எழுதணும்ல. இப்போ 2னா என்ன? 1/36. 4னா 4/36. அதை அப்படியே எடுத்து இந்த வரிசையில் இருக்கிறத அப்படியே எடுத்து அடுத்த வரையில் எழுதிடுறோம். என்ன வரும்? 2 எத்தனை இருந்தது? 1 தானே இருந்தது. 1/36. 4 மொத்தம் எத்தனை இருந்ததுன்னா 4 இருந்தது. அதனால் 4/36. ஏற்கனவே மேலே எழுதியிருக்கோம். அது 6 வந்து 10 இருந்தது. 10/36. 8 வந்து 12 இருந்தது. 12/36. 10ங்கிறது மொத்தம் 9 இருந்தது. 9/36. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை கூட்டி பாருங்கள். 1, 4, 5, 15, 27, 27, 9, 36. 36/36 1. கூடுதல் 1 வரணும். அதுதான் நிகழ்தகவு நிறை சார்புங்கிறது. 1 வரணும். வந்துடுச்சு. இப்போ நிகழ்தகவு நிறை சார்பு முடிஞ்சுது. அடுத்தது நமக்கு ரெண்டாவதாக கேட்டிருக்கிறது என்னென்னா குவிவு பரவல் சார்பு. இதுக்கு ஒரு அட்டவணை போட்டுக்கிறோம். இது எக்ஸு. எக்ஸுங்கிறது என்ன? ஏற்கனவே எழுதுனது தான். 2, 4, 6, 8, 10. அப்புறம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் குவிவு பரவல் சார்பு. இது எப்படி எழுதுறது அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு? 1/36. 1/36. அடுத்தது என்ன செய்யணும்? 1ஓட இந்த 4 கூட்டணும்னா 5. 5/36. 5 வந்துதா? 5ஓட இந்த 10 கூட்டினோம்னா 15/36. 15ஓட இந்த 12 கூட்டினோம்னா 27/36. 27ஓட இந்த 9 கூட்டினோம்னா 36/36ன்னு வரும். மதிப்பு 36/36ங்கிறது 1 தானே வரணும். இதுதான் குவிவு பரவல் சார்பு. இதை நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் பி ஆஃப் எக்ஸ் லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இப்படியும் சொல்லலாம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா குவிவு பரவல் சார்பு. இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 3. பி ஆஃப் 4 லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்ஸன் 10. இதுதான் சப்டிவிஷன் 3 கேட்டிருக்கிறது. இது எப்படி அப்படின்னா எந்தெந்த மதிப்பு லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 4ங்கிற எண் உண்டு. அதே போல் லெஸ்ஸன் 10ங்கிறதுனால 10ங்கிறது கிடையாது. அப்போ மீதி என்னென்ன இருக்குது? 4க்கு அப்புறம் 4, 6, 8, இதுக்கப்புறம் 10 கிடையாது. அப்போ எது உண்டு? 4, 6, 10. P of x is equal to 4, P of x is equal to 6, P of x is equal to 8. அவ்வளோதான். ஏன்னா 10 வரக்கூடாது. லெஸ்ஸன் கொடுத்ததுனால 10 வராது. ஈக்குவல் லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறதுனால 4ங்கிறது உண்டு. 4லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும். ஆனால் 10 வரக்கூடாது. இப்போ அந்தந்த மதிப்பை எடுத்து எழுதுனா போதும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறப்ப நமக்கு என்ன மதிப்பு வருது? அதுக்கு நேராக கீழே பாருங்கள். 4/36. 6 அப்படிங்கிறப்ப 10/36. 8 அப்படிங்கிறப்ப 12/36. இதை அப்படியே கூட்டிட வேண்டியது. எளிதாக கூட்டிடலாம். ஏன்னா மீசிமா வந்து எல்லாத்துக்குமே ஒரே எண் தான். மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிட வேண்டியது. 4, 10, 12 கூட்டினா என்ன வரும்? 10, 22, 26. 26/36. 26/36ன்னு வருது. இதை வேணால் நம்ம என்ன செய்யலாம்? 2ஆல் அடித்து 13, 2, 26, 18, 2, 36 இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது சப்டிவிஷன் 4. P of x greater than or equal to 6. அதாவது எக்ஸோட மதிப்பு 6ஐ விட பெருசு. 6ஐ விட பெருசு. அதே நேரத்தில் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் than or equal to கொடுத்துருக்கனால 6ஐயும் எடுத்துக்கணும். அப்போ நம்ம கணக்கில் இருக்கிற இந்த 2, 4, 6, 8, 10ல்
6 விட பெருசு எக்ஸு. அப்போ 6 விட பெரிய எண்கள் எது எது வரும்? 8ம் 10ம் வரும். ஆனால் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால அந்த எண்ணையும் சேர்த்துக்கணும். எது எது? 6, 8, 10 இந்த 3 நம்பர். 6, 8, 10 இந்த 3 எண்களை எடுத்துக்கணும். P of x is equal to 6, P of x is equal to 8, P of x is equal to 10. இப்போ அந்த மதிப்பை எடுத்து எழுதுங்க. equal to 6ங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது? 10/36 ப்ளஸ் x is equal to 8ன்னா 12/36 ப்ளஸ் 10 அப்படிங்கிறப்போ 9/36 equal to மீசி மேலே எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான், மேலே அப்படியே எழுதிடலாம். என்ன வரும்? கீழே 36, மேலே வந்து 10, 22, 9, 31. 31/36 அப்படிங்கிறது இந்த 4வது சப்டிவிஷனுக்கான விடை. இப்போதைக்கு இந்த கணக்கு எண் 2 முடிஞ்சுது. ஓகே, அல்லது 4 மகள் இருக்கலாம். ஏன்னா மொத்த குழந்தைகள் 4ங்கிறதுனால 4ஓட நிறுத்திடணும். எக்ஸோட மதிப்பு 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும். இப்போ எக்ஸு 0ன்னா என்ன அர்த்தம்னா மகள்களே இல்லை. அப்போ எல்லாமே என்னென்ன? பையன்தான். அதனால் இந்த 4மே என்ன வரும்னா பையன்தான் வரும், பாய். 4மே வந்து ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸு 1 அடுத்தது 1 எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு பெண் குழந்தை. ஒரே ஒரு பெண் குழந்தைன்னா அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஜி கேர்ள், மீதி 3 பாயாக இருக்கும். இப்படி இருக்கலாம். அடுத்து இந்த கேர்ளை அடுத்தது எழுதிக்கணும். பிஜி பிபி, இந்த ஜி அடுத்து இங்கே கொண்டு வந்துடுறோம். பிபி ஜிபி, அடுத்தது இந்த ஜியை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். 3பி ஜி. அடுத்தது 2 பெண் குழந்தைகள், அதாவது 2 கேர்ள் ஜிஜி பிபி இப்படி இருக்கலாம். அல்லது பிபி ஜிஜி இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிபி ஜிபி, கேர்ள் பாய் கேர்ள் பாய், அல்லது பாய் கேர்ள் பாய் கேர்ள், பிஜி பிஜி. அப்புறம் பி கடைசியில் பி, நடுப்புற 2 கேர்ள் இப்படி இருக்கலாம். அல்லது ஒரு கேர்ள் கடைசியில் ஒரு கேர்ள், நடுப்புற 2 பாய் இப்படி இருக்கலாம். இதுதான் மொத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 2 பெண் குழந்தைகள் இருந்தால். அடுத்தது 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகள் அப்படின்னா ஒரு பையன் 3 பெண் குழந்தைகள் இப்படி இருக்கலாம். இந்த பியை நடுப்புற கொண்டு வந்துடும், ஜிக்கு பக்கத்தில் ஒரு ஜி, அப்புறமேலுக்கு பி ஜிஜி. அடுத்தது பியை அடுத்து இங்கே கொண்டு வந்துடும், முதல் 2 ஜி பிஜி. இப்போ பியை கடைசியில் கொண்டு போயிடும், ஜிஜிஜி பி. இதான் வந்து 3 பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கடைசியாக மிச்சம் இருக்கிறது 4 பெண் குழந்தைகள் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான். 4மே என்னவாக இருக்கணும்னா 4மே கேர்ளாக இருக்கணும். இவ்வளோதான். அடுத்தது இப்போ இதற்கு தனித்தனியாக நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சதுக்கு ஒன்றுக்கும் எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆஃப் 0 பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நிகழ்தகவில் எழுதுறது போல். 0 அப்படிங்கிறப்ப நமக்கு மொத்தம் எத்தனை குழந்தைகள் வந்தது? மொத்தம் நல்லா கவனிச்சிங்க. இதில் எப்படி வந்தது? மொத்தம் 1 தான். அப்போ 1 கூறுவழி என்ன வந்ததுன்னா 16 இல்லையா? 16. அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு 1 அப்படிங்கிறப்ப மொத்தம் எத்தனை உறுப்பு வந்தது? எக்ஸுக்கு 1 அப்படிங்கிறப்ப 1 2 3 4, அதனால் 4/16 ஈக்குவல் டு 1 4 நன்னாங்கு 16ன்னு சுருக்கி எழுதிக்கலாம். அதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 4/16. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்ப எத்தனை வருது? 1 2 3 4 5 6 வருது. அப்போ 6/16.
இதை சுருக்கணும்னா 3 2 6 8 2 16. அடுத்தது x is equal to 3. 3 அப்படிங்கிறப்ப 1 2 3 4. 4/16 சுருக்கணும்னா 1 4 நன்னாங்கு 16. கடைசியாக வந்து x is equal to 4 அப்படிங்கிறப்ப ஒன்று தான் இருக்குது. அதனால் 1/16. இதை அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், அட்டவணையில் எழுத போகிறோம். நிகழ்தகவு நிலைச்சார்பு இது எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் எக்ஸோட மதிப்பு எது இது எடுத்துருக்கோம், 0 1 2 3 4, அப்புறம் கூடுதல். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 0 அப்படிங்கிறப்ப என்ன மதிப்பு வந்திருக்கு, 1/16. அதை எடுத்து எழுதிக்கணும். 0ங்கிறப்ப 1/16. அடுத்தது 1 அப்படிங்கிறப்ப 1/4, அல்லது 1/4 போடலாம், 4/16 போடலாம். 4/16. 2 அப்படிங்கிறப்ப 6/16. 3 4/16. 4க்கு என்ன வருது, 1/16. இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம மீசிமை என்ன வரும், 16. 16 எடுத்துக்குவோம். மேலே இருக்கிறத கூட்டி பாருங்கள். 6 4 10, 11 15 16. 16/16 1ன்னு வந்துடும். இப்போ இந்த நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன, குவிவு பரவல் சார்பு. குவிவு பரவல் சார்பு இந்த இடத்துல வந்து எக்ஸு தான் வரும். இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம், அல்லது பி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இதுவும் போட்டுக்கலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸும் போட்டுக்கலாம். ரெண்டுமே குவிவு பரவல் சார்பு தான். எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது, 0 1 2 3 4. இப்போ இந்த மாதிரி குவிவு பரவல்ங்கிறது என்னென்னா ரொம்ப ஈஸி. 1/16 சைபருக்கு என்ன இருக்குது, 1/16. இந்த 1/16ஓட என்ன செய்யணும், இதை கூட்டணும். 1ஓட 4 கூட்டினோம்னா 5/16. 5ஓட 6 கூட்டினா 11/16. 11ஓட 4 கூட்டினோம்னா 15/16. 15ஓட 1 கூட்டினோம்னா 16/16 = 1. இதுதான் குவிவு பரவல் சார்பு. பயிற்சி 11.2ல் கணக்கு எண் 3 இத்துடன் முடிந்தது. ஓகே. பயிற்சி 11.2 அதில் கொஸ்டின் நம்பர் 4. ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறி 0 1 2 மதிப்புகளை மட்டுமே கொள்ளும் என்க. அதாவது எக்ஸோட மதிப்பு 0 1 2 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/k. எக்ஸோட மதிப்பு 0 1 2. 0 அப்படின்னா எக்ஸோட மற்ற மதிப்புகளுக்கு, இந்த 2 தவிர வேறு எந்த மதிப்பு வந்தாலும் அதுக்கு என்ன வரும், ஆன்சர்னால் 0 வரும். என வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு நிறை சார்புக்கு கேயின் மதிப்பு குவிவு பரவல் சார்பு பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு 3 சப்டிவிஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இப்போ விடை கண்டுபிடிக்கணும். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன அட்டவணை ஒன்று போட்டுருவோம். எக்ஸோட மதிப்பு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 0 1 2. அப்புறம் நிகழ்தகவு நிறை சார்பு அப்படிங்கிறது கணக்கில் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறோன்னு வச்சுக்கோம். 0 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும், 1/k. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுப்போம். 1 ஸ்கொயர் 1, 1 + 1 2, 2/k. அதை இங்கே எழுதிடுவோம். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுப்போம். 2 ஸ்கொயர் 4, 4 + 1 5, 5/k. இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும், 1 வரணும். 1 வந்தால் தான் அது நிகழ்தகவு நிறை சார்பு. அப்போ 1 வரணும். சப்டிவிஷன் 1, கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1/k
2/k 5/k இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும். மீசிமை k எடுத்துப்போம். மேலே என்ன இருக்குது? 1 + 2 + 5 = 1. அப்படியே கேயை குறுக்க பெருக்கிட்டோம்னா = k. 1 2 5 கூட்டினா என்ன வரும்? 8. இப்போ k மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். சப்டிவிஷன் 1 வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 2. குவிவு பரவல் சார்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு அட்டவணை போட்டோம்ல, அதை திருப்பி மறுபடியும் போடணும். இது உண்டு, எக்ஸ் வரிசை உண்டு, நிகழ்தகவு நிறை சார்பு உண்டு, இதுக்கப்புறம் 3ஆவதாக குவிவு பரவல் சார்பு அந்த வரிசை வரும். இந்த நிகழ்தகவு நிறை சார்பு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? f(x)ன்னு வச்சுக்கலாம். இதை எழுதாமல் f(x)ன்னு எழுதிக்கலாம். எக்ஸு f(x) இப்போ அந்த அட்டவணையில் போட போகிறோம். எக்ஸு f(x) நமக்கு தேவையான குவிவு பரவல் சார்புங்கிறது கேபிட்டல் f(x). இப்போ இந்த மதிப்பு என்னென்ன இருக்குது? இங்கே 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. இதற்கான மதிப்புகள் கணக்கில் என்ன இருக்குது? 1/k. 1/kனா 1/kயோட மதிப்பு என்ன? 8. 1/8, 2/8, 5/8. 1/8, 2/8, 5/8. 1/8, 2/8, 5/8. f(x)ங்கிறது என்னென்னா கேபிட்டல் f(x). குவிவு பரவல் சார்புங்கிறது என்னென்னா 1/8 எழுதிக்கிறோம். அப்புறம் இதோட இதை கூட்டிக்கணும். 1ஓட 2 கூட்டினா 3, 3/8. 3ஓட 5 கூட்டினோம்னா 8/8ன்னு வரும். அதுதான் என்னென்னா 1. கூடுதல் மொத்தம் 1 வரணும், வந்துடுச்சு. சப்டிவிஷன் 2 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 3 கொடுத்துருக்காங்க. 3 என்ன கேட்டிருக்காங்க? p(x) ≥ 1. இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு 1 விட பெரியதாக இருக்கணும். இல்லை ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 1 உண்டு, 1 விட பெரிய எண்ணும் உண்டு. இப்போ நமக்கு இங்கே இருக்கிறதுல 1 உண்டு, 1 விட பெரிய நம்பர்னா இது. இந்த 2 மட்டும்தான் உண்டு, இது கிடையாது. இந்த 2 மட்டும்தான். இந்த 2தோட மதிப்பு என்ன? அதாவது p(x) = 1 உண்டு, p(x) = 2. இந்த 2 மட்டும்தான் உண்டு. இதற்கான மதிப்பை எடுத்து எழுதிடணும். x = 1ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வருது? 2/8 ப்ளஸ் 2ங்கிறப்ப என்ன வருது? 5/8. ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 7/8ன்னு வரும். இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 4ல் சப்டிவிஷன் 3. கணக்கு இத்துடன் முடிந்தது. ஓகே. பயிற்சி 11.2ல் கொஸ்டின் 5. அதில் கணக்கில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் f(x) = 0, -∞, <x, <-1, 0.15, 0.35, 0.60, 0.85, 1 அப்படின்னு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என கொடுக்கப்பட்ட ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறியின் குவிவு பரவல் சார்பிற்கு, குவிவு பரவல் சார்புனா எதுனா கேபிட்டல் f(x). அதுக்கு நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்கணும், p(x) <1 கண்டுபிடிக்கணும், p(x) ≥ 2 கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிற தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அட்டவணை ஒன்று ரெடி பண்ணுவோம். இதுமாரி அட்டவணை ஒன்று ரெடி பண்ணுறோம். இங்கே குவிவு பரவல் சார்பு கேபிட்டல் f(x). கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க? -1, 0, 1, 2, 3. இந்த எண்களை நம்ம அந்த இடத்துல எழுதிப்போம். -1, 0, 1, 2, 3. இது வராது, 3 வரைக்கும் வந்துடுது. அடுத்தது கேபிட்டல் f(x). கேபிட்டல் f(x) -1ங்கிற என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட வேண்டியது. 0.15,
0.35 0.6 0.85 கடைசியாக இருக்கிறதுக்கு நமக்கு மதிப்பு என்ன வரணும்? கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸ்னா கடைசியில் என்ன வரணும்? 1 வந்தால் தான் அது சரி. அதனால் அங்கே 1. இப்போ அடுத்த வரி இந்த இடத்துல வந்து நமக்கு கேட்டிருக்கிறது இது நிகழ்தகவு நிறை சார்பு. அதை நம்ம எப்படி சொல்வோம்? ஸ்மால் எஃப்ஆஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 0.15 இங்கே என்ன வரும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த இடம் ரெண்டுத்தையும் கூட்டி தான் இங்கே எழுதுவோம். இது கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நமக்கு தலையில் வந்துருக்கு ஸ்மால் எஃப்ஆஃப்எக்ஸ். முன்னாடி ஸ்மால் எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்து கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸ் கேட்பாங்க. இப்போ 1 2 3ன்னு எஃப்ஆஃப்எக்ஸில் இருந்தால் கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸில் என்ன செய்யணும்? 1 1 2 3 3ஓட 3 கூட்டினா 6 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே எழுதணும். அப்படின்னா இங்கேயும் இருக்கிறத கூட்டினா தான் இது வரும். அப்போ இதோட எதை கூட்டினா 0.35 வரும்? அல்லது 0.35 இருக்கு இல்லையா, அதில் 0.15 கழிச்சிடுங்க. கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 0.20. அதை இங்கே எழுதிடும். அடுத்தது இதுலேருந்து இதை கழிக்கணும். 0.60லேருந்து 0.60 அதுக்கு முதல்ல இருக்கிறது 0.35 கழிச்சோம்னா என்ன வரும்னா இதுக்கு 0.25 வரும். அப்புறம் இதுலேருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும்னா இதுக்கும் 0.25. 1லேருந்து இதை கழிச்சோம்னா 0.15. இது ஸ்மால் எஃப்ஆஃப்எக்ஸ், அதாவது நிகழ்தகவு நிறைசார். சப்டிவிஷன் 1 முடிஞ்சது. இப்போ அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது இது. இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். x <1, எக்ஸோட மதிப்பு 1 விட சின்னது. 1 விட சின்னது லெஸ்ன்னு சொன்னதுனால 1 வரக்கூடாது. அப்போ எது வரும் அப்படின்னா 0வும் -1 மட்டும்தான் வரும். அதாவது p of x is equal to -1ம் p of x is equal to 0 இது மட்டும்தான் நமக்கு வரும். இந்த ரெண்டு தான் வரும். அந்த மதிப்பு எடுத்து எழுத வேண்டியதான். x is equal to 1 அப்படிங்கிறப்ப நமக்கு கிடைக்கிற மதிப்பு 0.15. எக்ஸுக்கு 0ங்கிறப்ப கிடைக்கிறது 0.20. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கிறது 0.35. இதுதான் சப்டிவிஷன் 2. அடுத்ததா சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க? p of x greater than or equal to 2. எக்ஸோட மதிப்பு 2 விட பெருசாக இருக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 2ம் உண்டு, 2 விட அதிகமாகவும் உண்டு. p of x is equal to 2. அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா p of x is equal to 3 ப்ளஸ் p of x is equal to 4ன்னு போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் நமக்கு இருக்கிறது எது வரைக்கும் தான் இருக்குன்னா 3 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் 3ஓட நிறுத்திடணும். எக்ஸோட மதிப்பு 2 விட பெருசாக இருக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால கிரேட்டர் than or equal to கொடுத்துருக்கிறதுனால 2ம் உண்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3ம் உண்டு. இப்போ இந்த x is equal to 2, x is equal to 2ங்கிறப்ப என்ன மதிப்பு? 0.25. 3ங்கிறப்ப 0.15. அதை ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். 2 அப்படிங்கிறப்ப நமக்கு மதிப்பு வந்து 0.25. 3ங்கிறப்ப மதிப்பு 0.15. ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 0.40. இதுதான் வந்து சப்டிவிஷன் 3 கணக்கு எண் 5 முடிந்தது. ஓகே. பயிற்சி 11.12 வினா எண் 6. ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸுக்கு நிகழ்தகவு நிறை சார்பானது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. எனில் சப்டிவிஷன் 1 கேயின் மதிப்பு
சப்டிவிஷன் 2 வந்து என்னென்னா பி ஆஃப் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 5. மூணாவது சப்டிவிஷன் பி ஆஃப் 3 லெஸ் தென் எக்ஸ். இந்த 3 சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன மதிப்பு வரும்னா 1 வரும். அதை முதல்ல எழுதிடுவோம். கே ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 3k ஸ்கொயர் 2k 3k, இது எல்லாத்தையும் கூட்டினா மதிப்பு 1. இது என்ன வரும்? 2 5 6 6k ஸ்கொயர் ப்ளஸ் 5k, இந்த 1 இந்த பக்கம் வந்தால் -1. அதாவது பெருக்குனா -6, கூட்டுனா 5 வரணும். பெருக்குனா -6, கூட்டுனா +5. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6 × 1 6 1 6, 6ல் 1 போய்ட்டுனா 5. 5 வந்து எந்த குறியில் இருக்குன்னா ப்ளஸில் இருக்குது. அதனால் பெரிய எண் ப்ளஸில் இருக்கும், சிறிய மதிப்பு மைனஸில் வரும். அப்போ நமக்கு இதை நம்ம எப்படி எழுதலாம்? 6/6 -1/6. அப்போ என்ன வரும் மதிப்பு? இங்கே வந்து k + 1 காரணிப்படுத்தினோம்னா k + 1 6k - 1 = 0. k + 1 = 0 அல்லது 6k - 1 = 0. 6k = +1. k = 6 அந்த பக்கம் போனால் வகுத்தல்ல வரும் 1/6. இந்த இடத்துல k = +1 அந்த பக்கம் போனால் -1ல் வரும். கேயோட மதிப்பு வந்து எப்பயுமே மைனஸில் வராது. ஏன்னா மதிப்பு வந்து 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் வரணும். கேயோட மதிப்பு வந்து 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் இருக்கும். அதனால் இதில் எது சரியான கேயின் மதிப்பு அப்படின்னா கேயோட மதிப்பு வந்து 1/6 அப்படிங்கிறது தான். சப்டிவிஷன் 1 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 2. இந்த சப்டிவிஷன் 2 போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அட்டவணை நம்ம போட்டுப்போம். இது போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அடுத்த 2 கணக்குக்கு. எக்ஸ் அப்படிங்கிறது கணக்கில் கொடுத்தது. இந்த 2 வரிசையை அப்படியே எழுதிடுறோம் 1லேருந்து 5 வரைக்கும். அதை எக்ஸுக்கு எழுதிடுறோம் 1 2 3 4 5. இந்த இடத்துல என்ன இருக்குது? அடுத்த வரிசையில் கே ஸ்கொயர், கேயோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/6. கேங்கிறது 1/6. அப்போ கே ஸ்கொயர்னா 1/36. 2k ஸ்கொயர்னா 2/36. 3/36. கேயோட மதிப்பு 1/6. அதனால் 2/6 3/6. இங்கெல்லாம் கே இருக்கிறதுனால அப்படியே 1/6 1/6 இந்த நம்பர் இருக்கும். இங்கே கே ஸ்கொயருங்கிறதுனால 1/6 என்ன ஆகிடுது? 1/36ன்னு ஆகிடுது. கே ஸ்கொயருங்கிறப்போ 1/36 வரும். அதனால் கே ஸ்கொயர் வர அந்த 3க்கு மட்டும் /36 வரும். கேன்னு இருக்கிற 2 இடத்துல மட்டும் /6ன்னு இருக்கும். இதை அந்த 5 மதிப்பு எடுத்து அப்படியே அடுத்த வரிசையில் எழுதிடுறோம். அட்டவணையில் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு எழுதியாச்சு. கேங்கிறதுக்கு பதிலாக அந்த மதிப்பை மாற்றி எழுதிட்டோம். இப்போ சப்டிவிஷன் 2 என்னன்னா பி ஆஃப் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 5. அப்படின்னா என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறதுனால 2 உண்டு, 2 உண்டு, 3 உண்டு, 4 உண்டு. லெஸ் தென் 5ங்கிறதுனால 5 கிடையாது. அப்போ நமக்கு 2 3 4 அது மட்டும்தான். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்படியே அந்தந்த மதிப்பு எடுத்து எழுத வேண்டியதான். 2ங்கிறப்ப என்ன வருது? 2/36. 3/36. 4ங்கிறப்ப 2/6. இதை சுருக்குன்னா ஆன்சர் 2/36 3/36. இங்கே 36 வரணும்னா இதை 6ஆல் பெருக்கணும். 6ஆல் பெருக்குனா 36, இதை 6ஆல் பெருக்குனா 12 =
எல்லாத்துக்கும் மீசியமாக 36. மேலே அப்படியே கூட்டி எழுத வேண்டியதான். 2 3 2 + 3 + 12 எவ்வளோ வரும்? 15 17 17/36. இது சப்டிவிஷன் 2 ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. P of 3 less than x அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸோட மதிப்பு பெருசு எதை விட? 3 விட. எக்ஸோட மதிப்பு 3 விட பெருசு. அப்போ 3 விட பெருசுனா எது எது இதில்? 3 விட பெருசுனா எது எதுனா 4ம் 5 மட்டும்தான். அந்த 2 மட்டும் தான் வரும். P of x is equal to 4 ப்ளஸ் P of x is equal to 5. 2 மட்டும்தான். ரெண்டாவது லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 3 வராது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா தான் 3 வரும். லெஸ் தென் கொடுத்ததுனால 3 கிடையாது. 3 விட பெருசு 4 5. இந்த 4 5ஓட மதிப்பை எடுத்து எழுதணும். 4க்கு என்ன வருது? 2/6. 5க்கு 3/6. 2/6 3/6. 2/6 ப்ளஸ் 3/6 கூட்டினா என்ன வந்துடும்? 2 3 5/6. இது சப்டிவிஷன் 3. அப்போ 11.2 பயிற்சியில் 6வது கணக்கு ஓவர். ஓகே.